ஆமென். 22ஆம் நாள் தேவன் நம்மோடு பேசுகிற காரியம் என்ன? ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஹalleluya. சரி, இப்போ எபேசியர் 6:15 இல்ல இல்ல ஆமா, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். இதுதான் இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிற காரியம். ஹalleluya. எபேசியர் 6:15. ஆமென். ஹalleluya. எல்லாரும் ஹalleluya சொல்லுங்க, தைரியமா சொல்லலாம், ஒண்ணும் பயப்படாது. ஹalleluya. ஆமா. இப்போ என்னன்னா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசுறாருன்னா, இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்து கொள்ளவும் அப்படின்ட்டு நமக்கு ஆண்டவர் எழுதியிருக்கிறார் இந்த வசனத்துல. இது நம்ம செய்யணும், இது நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஹalleluya, நம்ம முதல்ல ஆயத்தமாகணும். என்ன ஆகணும்? ஆயத்தமாகணும். ஆயத்தமானாதான், நம்ம முதல்ல ஆயத்தமானாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த சுவிசேஷம், சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம சொல்ல முடியும். இந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தும் கொள்ள முடியும். ஹalleluya. அப்போ இதை பத்தி தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகிறார். ஆமென். சரி, இப்போ ஆயத்தம் என்னும் பாதரட்சை அப்படின்னா, முதல்ல நம்ம ஆயத்தமாயி நம்ம நாவினாலே தேவன் சுவிசேஷத்தை மட்டுமே பேசும்படியாக நம் நாவை முழுமையாய் ஒப்பு கொடுத்து தேவனுக்கு மட்டுமே இந்த நாவை பயன்படுத்தணும்னு சொல்றார். ஹalleluya. சுவிசேஷம் சொல்றேன்னு சொல்லிட்டு பாருங்க, இப்பதான் ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. ஏன் இதை பேசினாருன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஆமென். என்ன சொல்றாருன்னா, நிறைய பேர் என்ன பண்றாங்க, நானும் சுவிசேஷம் சொல்லுகிறேன், சத்தியத்தை சொல்லுகிறேன் சொல்லி இப்ப இன்னைக்கு நாளைக்கு என்ன பண்றாங்கங்க, கள்ள உபதேசங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள், புரட்டு உபதேசங்கள் பேசுறாங்களே. அப்ப எப்படி, ஏன் அவங்க அப்படி பேசுறாங்க? அவங்க ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணல, இந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சியை அவங்க தொடுத்து கொள்ளவே இல்லை. இன்னும் ஆயத்தமே ஆகல. அவங்க ஆயத்தமாகாம நானும் தேவனுக்கு ஊழியம் செய்வேன், நானும் சுவிசேஷத்தை சொல்லுவேன், சமாதானத்தின் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் பிரசங்கிப்பேன்னு சொல்லி வாஞ்சை இருந்ததே தவிர ஆயத்தம் இல்லை. இந்த ஆயத்தத்துக்கு தான் ஆண்டவர் இப்போ இவ்வளோ நேரம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். எனக்கு இப்போதான் மண்டைக்கு ஏறுது. என்ன சொல்லி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன செய்யணுமா, நம்ம எப்பொழுதுமே நம்ம நாவை முதலாவது ஒப்பு கொடுக்கணும். இந்த நாவில ஆண்டவரே என்ன பண்ணக்கூடாது, பிசாசு இந்த நாவை வேற காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அதுக்கும் முன்னாடி எதை ஒப்பு கொடுக்கணும்? சிந்தையை ஒப்பு கொடுக்கணும். இந்த சிந்தையில என்ன பண்றான் பிசாசு அப்படின்னா, இந்த ஆயத்தம் இல்லாமல் சுவிசேஷம் சொல்ல போயிடுறாங்கல்ல, அவங்கக்குள்ள என்ன பண்ணிடுறான் பிசாசு, தெரியாம, அவங்களையும் அறியாம, அவங்களையும் புரியாம அவன் என்ன பண்றான், அவன் சிந்தைய நல்லா அவன் பக்கமா திருப்பி அந்த சிந்தைக்குள்ளே அவன் என்னத்தை கொண்டு வருகிறான்? பெருமையை கொண்டு வருகிறான், பொறாமையை கொண்டு வருகிறான். இதெல்லாம் எப்படின்னா, ஆவிக்குரிய பெருமை, ஆவிக்குரிய பொறாமையை கொண்டு வந்துடுறான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்வான், நான் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேன், நான் எவ்வளோ வல்லமையா ஜெபிக்கிறேன், நான் நல்லா வேதத்தை தியானிச்சிருக்கிறேன், நான் நல்லா அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், வல்லமையா அந்நிய பாஷை பேசுறேன், அல்லேலூயா, நான் எத்தனை நாள் உபவாசிக்கிறேன். ஆமா, இப்பதான் ஆண்டவர் சொல்றது எனக்கு புரியுதுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா
எனக்கு முன்னாடி ஞாபகம் இருக்குது. யாரோ ஒருத்தர், அவர் பேர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, 100 நாள் உபவாசம்னு சொல்லி நோட்டீஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. என்னடா இது 100 நாள் உபவாசித்தவர் 100 நாள் உபவாசித்தவர்னு நோட்டீஸ் போட்டிருந்தாங்க. அப்போ நம்ம இங்கே இருக்கிற திருநின்ற ஒரு சபையில் தான் வந்து அவர் வந்து பிரசங்கித்தார். நான் பேரெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் பேரெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் என்ன ஒரு யங்கு மனுஷன், புதுசாக கல்யாணம் ஆன ஒரு தேவ மனுஷன். அவர் தேவனுடைய சுவிசேஷகர்னு சொல்லி அவர் 100 நாள் உபவாசம் பண்ணாராங்க. சரி, நான் கேட்குறேன், இப்போ ஆண்டவர் என்ன நமக்கு சொல்லி கொடுக்குறாரு? நம்ம எதை குறித்தும் என்ன பண்ணக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. அல்லேலூயா. நான் எவ்வளோ நாள் உபவாசித்து இருக்கிறேன் அப்படின்னு நம்ம மேன்மை பாராட்டிட்டோம்னாலே அந்த இடத்துல என்ன வந்துருமா? பெருமை வந்துடும். பெருமை வந்துடும். அப்ப பாருங்க, அவரு வந்து நோட்டீஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, 100 நாள் உபவாசம் 100 நாள் உபவாசம். ஏன் இந்த நோட்டீஸ் போட்டு அப்படியே அங்க திருநன்ற ஊர்ல எங்கெங்க அடிச்சாங்களோ தெரியாது, ஜனம் ஒரே குவிஞ்சுது. நாங்களும் அதுல ஒருத்தரா உட்கார்ந்துட்டு இருந்தோம். சரி, 100 நாள் உபவாசத்துல வந்திருக்கிறாரு, என்ன பேச போறார்? அப்பெல்லாம் எங்களுக்கு இந்த இவ்வளவு தூரத்துக்கு அறிவெல்லாம் கிடையாது பாருங்க. இப்பதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு படிப்படியா. அப்போ என்ன பண்ணோம்? அதை போய் உட்கார்ந்து கவனிக்க போனோம். பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே நமக்கு ஆத்துமாவுக்கு பிரயோஜனமானது எதுவுமே இல்லாம ஆயிடுச்சுங்க. ஆமென். போய் அந்த கூட்டத்தை நாங்க பங்கு பெற்றது தான் பெருசே தவிர அந்த இடத்துல நம்மளுடைய ஆத்துமா விடாய்த்து போய், ஐயோ ஆண்டவரே இன்றைக்கு நீங்க என்ன பேச போறீங்கன்னு சொல்லி போய் உட்காரும்போது நம்ம ஆத்துமாவுக்கு தேவையான ஆகாரம் எதுவும் வரல. ஏன்னு சொன்னா அந்த நோட்டீஸ் போட்டு அடிச்ச மாத்திரத்துல அவருக்குள்ள என்ன வந்துட்டுக்குது? அல்லேலூயா, பெருமை. அதை தான் தேவன் சொல்லுகிறார் பாருங்க. இன்றைக்கு ஏன் சுவிசேஷம் சொல்றேன்னு சொல்லிட்டு நம்மளை நாமே மேன்மை பாராட்டி கொள்வதற்கு ஒன்றுமில்லை. அல்லேலூயா. இப்படி நான் இத்தனை நாட்கள் உபவாசிக்கிறேன் சொல்லவே கூடாது. ஆமென். நான் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேன்னு சொல்லவே கூடாது. எவ்வளோ நேரம் நான் பைபிள் படிக்கிறேன் தியானிக்கிறேன்னு சொல்லவே கூடாது. நான் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து நைட்டு வரைக்கும் நான் அந்நிய பாஷையிலே பேசிட்டு இருப்பேன், அந்நிய பாஷையிலே தூங்குவேன், நடக்குவேன், சாப்பிடுவேன், உட்காருவேன் சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இப்படியெல்லாம் நம்ம சொன்னோம்னா அப்போ நமக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, அந்த இடத்துல பிசாசு நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சிந்தையை என்ன பண்றாங்க? கரைப்படுத்துகிறான். அப்ப ஆயத்தமே இல்லாம போயிடுதுங்களா? இந்த ஆயத்தம் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிடுறான் பிசாசு? அவங்கள சுவிசேஷம் சொல்றன்ற பேர்ல அவங்க நாவை பிசாசானவன் தன் மாம்சத்திலிருந்து பேசும்படியாக, அவனுடைய வார்த்தைகளை பேசும்படியாக அவன் உபயோகப்படுத்துகிறான் அந்த பாத்திரத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தம் என்னும் பாத ரட்சையை கால்களிலே தொடுத்து கொண்டு இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் என்ன பண்ணணும்? போய் அறிவிக்கணும்னு சொன்னா முதலாவது நாம் ஆயத்தப்பட வேண்டும். எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? ஆண்டவரே, என்னுடைய சிந்தை கரைப்பட்டு போகக்கூடாது. இந்த சிந்தை கரைப்பட்டா இந்த சிந்தை என்னுடைய எண்ணமாய் மாறிவிடும். அது எண்ணமாய் மாறி அந்த எண்ணமெல்லாம் கடைசியில என் நாவு வழியா வந்துருதே. அப்படியாய் நான் இருக்கக்கூடாது. அப்படி சிந்தை பிசாசானவன் கரைப்படுத்தினால் நான் பிசாசனுடைய பாத்திரமாய் அவன் என்ன பண்ணுவான்? தந்திரமாய் என் நாவினாலே அவன் என்னை பயன்படுத்துவான். ஆகையால் நான் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எதை குறித்தும் மேன்மை பாராட்டாதபடிக்கு தேவன் சொல்லுகிறதை மட்டுமே மேன்மை பாராட்டும்படியாக தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள், தேவன் சொல்லுகிற காரியமே தவிர வேறொன்றையும் குறித்து நம் சிந்தையிலோ நம் யோசனையிலோ நம் நாவிலோ வராதபடி நாம் காத்து கொண்டு ஆயத்தப்பட வேண்டும்.
அல்லேலூயா. காத்து கொண்டு ஆயத்தப்பட வேண்டும். இது ஒரு விதமான ஆயத்தம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. இதுதான் முக்கியமான ஆயத்தம். அப்படி இந்த ஆயத்தத்தை நம்ம செய்தாதான் பிசாசு ஓடிடுவான். தேவன் நம்மை நம்ம என்ன பண்ணுவாரு? பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆயத்தம் அநேகருக்குள்ள இல்லாதபடினாலே தான் இன்றைக்கு கடைசி காலங்களிலே கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள உபதேசிகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் புரட்டான உபதேசங்கள் இப்படியெல்லாம் வர்றதற்கு காரணம் இதுதான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அப்ப அவங்க என்னவா மாறிடுறாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க வந்து கிறிஸ்துவுக்காக பயன்படுகிற பாத்திரமாய் இருக்க வேண்டிய அவர்கள் பிசாசு அவர்களை உபயோகப்படுத்தி ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்து கொண்டு அவர்கள் யாருக்கு அவங்க வந்து சுவிசேஷத்தை சொல்றாங்க? யாருக்காக அவங்க வேலை செய்கிறாங்க? பிசாசுக்கு வேலை செய்கிறார்கள். அல்லேலூயா. இது அவங்களுக்கே தெரியாது. அல்லேலூயா. பிசாசுக்கு தான் நம்ம செய்கிறோமா தேவனுக்கு செய்கிறோமா என்பதை அவங்களாலேயே பகுத்தறிய முடியாது. அல்லேலூயா. அதனால தான் ஆரம்பத்திலேயே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இப்படி ஒப்பு கொடுத்துடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அறிகிற அறிவு நமக்கு ரொம்ப அவசியம். இந்த விஷயத்துல எப்பொழுதும் ஒரு சிந்தை நமக்குள் வருமானால், ஒரு யோசனை நமக்குள் வருமானால், இது யார் கொடுக்கிற யோசனை? யார் கொடுக்கிற சிந்தனை? தேவன் கொடுக்கிறாரா இல்ல பிசாசு கொடுக்கிறானா என்பதை பகுத்தறிய வேண்டும். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணிடுவான்? பிசாசும் ஒரு யோசனையை கொடுப்பான், தேவனும் கொடுப்பாரு. அப்போ நம்ம குழம்பி போய் நம்ம பிசாசு கொடுக்கிற அந்த சிந்தனைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், எப்படி பிசாசு வந்து உள்ள பூர்வான் நம்ம சிந்தக்குள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாம்ச கிரியைகள் தான் ரொம்ப முக்கியங்க. இந்த மாம்ச கிரியைகள் மேலோங்குச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளையும் அறியாமல் பிசாசு உள்ள வந்து இடம் பிடிச்சிடும். பெருமை, மேட்டிமை, பொறாமை, அகந்தை, கசப்பு, வைராக்கியம், கோபம், இன்னும் பொய் சொல்லுதல், மாயமால வேஷங்கள், சண்டைகள், விரோதங்கள், இதெல்லாம் நமக்குள்ள வந்துடுச்சுன்னு சொன்னா பிசாசு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவான்? அது நைஸாக உள்ள வந்து நம் சிந்தையை மெதுவாய் கரைப்படுத்தி விடுவான். அல்லேலூயா. அதனால தான் நம்ம அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அடுத்த ஆயத்தம் என்னதுங்க? இந்த மாம்ச கிரியைகளை அழிக்கும்படியாக ஜெபித்து கொண்டே இருக்கிறது மட்டுமல்ல, அதை செயல்படுத்தவும் ஆரம்பிக்க வேண்டும். அந்த மாம்ச கிரியைகள் நமக்குள்ள மேலோங்குதுன்னு சொன்னாலே, இயேசுவின் நாமத்தினால நான் ஆயத்தமாகிறேன். எதற்காய் ஆயத்தமாகிறேன்? சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக. அல்லேலூயா. நான் ஆயத்தமாகிறேன். நான் இப்ப என்ன பண்ண போறேன்? ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்து கொள்ள போகிறேன். ஆகையால் நீ என்னை கரைப்படுத்துவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. போ, எல்லா மாம்சீக கிரியைகள் வெளியேறு. இந்த ஆயத்தம் இல்லாமல் ஒருபோதும் நம்ம போய் சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆயத்தம் மிக மிக முக்கியமான ஆயத்தமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ இந்த ஆயத்தம்லாம் நம்ம செய்கிறோம், இந்த ஆயத்தம்லாம் நம்ம பண்ணிட்டு அடுத்து ஆண்டவர் நம்மளை உபயோகப்படுத்துகிறார். எதற்காய்? சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் சொல்வதற்காய். சமாதானத்தின் சுவிசேஷம்னா என்ன? அதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவன் வந்து இந்த உலகத்திற்கு வந்த காரணம் என்ன? அவர் சமாதானத்தை கொடுக்கவே வந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27 படி.
ஹalleluya. 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். படிங்க. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. ஆமென். கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹalleluya. ஹalleluya. அப்ப ஆண்டவர் இதற்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை தான் நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாருக்கும் சொல்ல போறோம், அறிவிக்க போறோம். ஏன்னு சொன்னா, பிசாசானவன் இந்த சமாதானத்தை திருடுவதற்காக தான் அவன் என்ன பண்றான், ஒவ்வொரு உள்ளத்திலும் வந்து பூந்து சமாதானத்தை திருடுகிறான். ஏன் இப்போ இந்த காலகட்டத்தில் அநேக தற்கொலைகள், ஏன் அநேக குடும்பங்களில் குழப்பங்கள், ஏன் அநேக குடும்பங்களில் பிரிவினைகள், சண்டைகள், ஏன் சமாதானம் இல்லாத ஒரு காரணம், பிசாசு என்ன பண்ணிடுறான், இந்த சமாதானத்தை தான் எடுத்து போட்டுடுறாங்க. ஆனா தேவனோ அவன் என்ன பண்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருவேன், கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்லங்க. இந்த உலகத்துல பணம், காசு, சொத்து, வீடு, படிப்பு, அந்தஸ்து இதெல்லாம் வந்துச்சுன்னா சமாதானம் வந்துருதுன்னு நினைக்கிறாங்க ஜனங்க. அதுவல்ல உண்மையான சமாதானம், அதுவல்ல மெய்யான சமாதானம். எவ்வளோ பணக்காரங்க, எவ்வளோ கோடி மேல கோடி, மாடி மேல மாடி வச்சிருக்கிறவங்களுக்குள்ள சமாதானம் இல்லையே. ஏன் இல்லை? அவங்கக்குள்ள எந்த சமாதானம் இல்லை? தேவன் கொடுக்கிற அந்த சமாதானம் இல்லைங்க. ஹல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணிடுறான், அவர்களுக்குள் காணப்படுகிற அந்த சமாதானத்தை திருடி விடுகிறான். ஆகையால் தான் வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும். யோவான் 10:10 படிங்க பார்க்கலாம். யோவான் 10:10 கரெக்டா வசனம் படிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி ஆமென் வரான். ஆமென் ஆமென். அவைகளுக்கு நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. திருடன் எதுக்கு வராங்க? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே தவிர வேறொன்றுக்கும் அவன் வரான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நானும் என்ன பண்றேன், அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த பொல்லாங்கன் என்ன பண்றான், இந்த சமாதானத்தை திருடி விடுகிறான். யாருடைய இருதயத்திலிருந்து? பொதுவாய் யாரெல்லாம் ஆண்டவரை பற்றி கொள்ளவில்லையோ, யாரெல்லாம் ஆண்டவரை சார்ந்து கொள்ளவில்லையோ, யாரெல்லாம் தேவனை அறியவில்லையோ, அவர்களுக்குள் சமாதானம் இல்லாமல் அவன் என்ன பண்ணிடுறான், ஆக்கிடுறான். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவரோ சமாதானத்தை தரவே நான் வந்தேன், அதற்காகவே நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி, அதுவும் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, அவர் கொடுக்கிற அந்த சமாதானம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல அப்படின்னா அதுதான், இந்த உலகத்துல பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, பாசம், பட்டம், பதவி இதெல்லாம் கொடுக்காத ஒரு சமாதானம், இதெல்லாம் கொடுக்க முடியாத ஒரு மெய் சமாதானம் நம் இருதயத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தர வல்லமையுடையவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அவ்வளவு அழகா சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதால். ஆமென். இருதயம் எப்படி இருக்கணும்? கலங்க கூடாது, பயப்படாதீங்க. ஏன்? நான் இருக்கிறேனே, நான் அதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தேன்.
நான் அதற்காக தானே என் ஜீவனை கொடுத்தேன், அதற்காகவே மரித்தேன், அதற்காகவே அடிக்கப்பட்டேன், அதற்காகவே காயப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன். என்னுடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். பாவமா, சாபமா, வியாதியா? கவலைப்படாதீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கோங்க. நான் இருக்கிறேனே, அதுக்கு தானே நான் வந்திருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவத்திலிருந்தும், நம் வியாதியிலிருந்தும், நம்மளுடைய சாபங்களிலிருந்தும் அவர் நமக்கு விடுதலை தர வல்லமை உடையவராய் இருக்கிறார். இதுதான் என்னதுங்க? சமாதானத்தின் சுவிசேஷம். அல்லேலூயா. இதுதான் என்னதுங்க? சமாதானத்தின் சுவிசேஷம். இதை தான் நம்ம அறிவிக்க தேவன் நம்மை என்ன பண்றாரு? ஆயத்தப்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். அப்ப பாருங்க, இதை அறிவிக்க ஆயத்தப்படுத்தின தேவன் நம்ம நாவிலே இதை தவிர வேறே தேவையில்லாத காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. நம்ம சிந்தையில வேறே தேவையில்லாத காரியங்களை சிந்திக்க கூடாது. வேறே தேவையில்லாத எண்ணம் நமக்குள் வரவே கூடாது. நம்ம இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிச்சிட்டோம்னா உடனே பெரிய ஆள் ஆயிடுவோமா? இந்த சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அப்பா உனக்கு நான் பெரிய கிரீடம் வச்சிருக்கிறேன்னு சொல்றாரா? இல்லவே இல்லையே. ஆமென். இது நம்ம ஆண்டவருக்காக செய்கிற ஒரு ஊழியம், அவ்வளவுதான். நமக்கு அறிவிக்கிறது ஆண்டவர் நம்மளை கொண்டு அவர் நம்மளை பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம், அவ்வளவுதான், ஒரு கருவி. இதுல எங்க இருந்து பெருமை வருது? இதுல எங்க இருந்து மேட்டிமை வருது? இதுல எங்க இருந்து பொறாமை வருது? இதுல எங்க இருந்து பாலிடிக்ஸ் வருது? வரக்கூடாது, வரக்கூடாது. அது வந்ததுன்னு சொன்னா அப்போ இந்த சுவிசேஷம் இது தேவன் சொல்லி நம்ம அறிவிக்கல. இதை நம்ம என்ன பண்றோம்? எப்படி? யாரு நம்மளை பயன்படுத்துறா? ஆமென். ஆனா வாயிலிருந்து வர வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் வார்த்தை தான். ஆனால் இருதயமோ, ஹல்லேலூயா, நம்ம இருதயத்துல என்னெல்லாம் இருக்குது? பெருமை, மேட்டிமை, வைராக்கியம், கசப்பு, பொறாமை, இதெல்லாம் வச்சுட்டு நம்ம அறிவிக்கும் போது நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? இதை தான் நாம் பகுத்தறிய வேண்டும். ஹல்லேலூயா. இதை தான் நம்ம என்ன செய்யணும்? யோசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கரெக்டா படிங்க, எடுத்தவங்க வாசிங்க. ரோமர் 10:15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவர்கள் என்று எழுதி இருக்கிறதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை அனுப்பாவிட்டால் அப்ப எப்படி பிரசங்கிக்க முடியும்? நல்லா கவனிங்க. அப்ப யார் அனுப்பணும்? தேவன் நம்மை அனுப்பணும். யார் நம்மளை பயன்படுத்தணும்? தேவன் நம்மை பயன்படுத்தணும். அப்போ நம்ம யாருக்காக தான் போய் சுவிசேஷம் சொல்றோம்? தேவனுக்காக தான் சுவிசேஷத்தை சொல்றோம். இது நமக்குள்ள இருக்குமானால் நம்ம எப்பொழுதும் என்ன பண்ணுவோம்? பெருமைக்கோ, மேட்டிமைக்கோ, தேவையில்லாத காரியங்களுக்கோ நம்ம இடம் கொடுக்கவே மாட்டோம். அது இடம் கொடுக்காம ஆயத்தப்படுத்தி கொண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் தகுதியாய் 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 நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனுக்காய் பிரயோஜனப்படுகிற அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை கூறுகிறவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் அனுப்பாவிட்டால் எப்படி பிரசங்கிக்க முடியும்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம இந்த மேலான சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேவன்
உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்துகிறார். ஹalleluya, ஹalleluya. அப்ப இதை நாம் பிரசங்கிக்கணும்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமாவே இருக்கணும். இந்த பாதரட்சை ஆயத்தம் என்னும் பாதரட்சையை எப்பொழுதும் தொடுத்தவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த ஆயத்தம் தான். எதெல்லாம் ஆயத்தம் பண்ணணும்னு சொன்னேன் சொல்லுங்க பார்க்கலாம். எதெல்லாம் ஆயத்தம் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எதுல ஆயத்தப்படணும்? நம்ம வார்த்தையில தேவனையே மேன்மைப்படுத்துற வார்த்தைகள் வெளிப்படணும். வெரி குட். அடுத்து வார்த்தைகள் வெளிப்படும். ரெண்டாவது, மாம்சத்துக்குரிய சிந்தை நமக்குள்ள இருக்க கூடாது. எப்பொழுதும் தேவ சிந்தனையே நமக்குள்ள இருக்கணும். ஆமென். அடுத்து தேவனுடைய சுவிசேஷத்தையே நம்ம அறிவிக்கணும். அப்போ ஆயத்தம் இன்னும் எதுலெல்லாம் நம்ம ஆயத்தப்படணும்? நமக்குள்ள மாம்சக்கிரியைகள் வரக்கூடாது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொன்னா இன்னைக்கு நாளைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற எல்லாரையும் பிசாசானவன் எப்படி வஞ்சிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரியத்துல தான் வஞ்சிக்கிறான். அவர்கள் அறியாமல் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமே, நம்ம தேவனுக்காய் பயன்படுகிற பாத்திரம் என்று நன்கு பிசாசானவன் அறிந்திருக்கிறபடினால அவன் என்ன பண்றான்? இந்த மாம்ச கிரியைகளை மேலோங்க அவன் செய்கிறான். இந்த மாம்ச கிரியைகள் மேலோங்கிடுச்சின்னு சொன்னாக்கா அடுத்து நம்மளை ஆண்டவர் அனுப்ப மாட்டார், அது பிசாசு நம்மளை அனுப்புகிறதாய் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆயத்தங்கள் நாம் செய்து கொள்ள வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு முன்பாக இப்படிப்பட்ட ஆயத்தங்கள் நமக்குள் காணப்படணும். இல்லைன்னு சொன்னா நாம் எப்படியாய் மாறிடுவோம்? ஒளியின் தூதனாய் மாறிடுவோம் சொல்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப சீக்கிரத்துல கொஞ்ச நாள் ஆரம்பத்துல ரொம்ப நல்லா இருப்பாங்க, வைராக்கியமா நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா கனியே இருக்காது. ஹல்லேலூயா. எல்லா ஆவிக்குரிய கனிகள் எதுவுமே இருக்காது. ஆனா பிரசங்கம் மட்டும் பயங்கரமா பண்ணுவாங்க. சாட்சியின் ஜீவியம் இருக்காது, ஆனா பிரசங்கம் பயங்கரமா பண்ணுவாங்க. அப்பவே நம்ம புரிஞ்சுக்கலாம் அது தேவனால் அனுப்பப்பட்ட காரியம் அல்ல. அது யார் பண்றா? அது பிசாசானவன். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வித்தியாசத்தை சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து யோவான் 10:29 வாசி. யோவான் 10:29. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஹல்லேலூயா. அதுக்கு மேலுள்ள வசனங்களை வாசிக்கும் போது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஆமென். அப்ப பாருங்க, அது யாரை குறித்து சொல்றாருன்னா ஆண்டவரு அவருடைய ஆடுகள் யாரெல்லாம் அவருடைய ஆடுகளாய் இருக்கிறோமோ, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமோ, அந்த ஆடுகளை தான் தேவன் என்ன பண்றாரு? அவர் பிரயோஜனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகளை மட்டுமே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம சுவிசேஷம் சொல்லிட்டோம்னா நம்ம தான் பெரிய மெய்ப்பன் சொல்லவே முடியாது. நமக்கு எல்லாருக்கும் மெய்ப்பன் யாருங்க? நல்ல மெய்ப்பன் யாருங்க? இயேசு கிறிஸ்து தான் நம்ம எல்லாருக்கும் பெரிய மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன். அவர் கீழே தான் நம்மெல்லாம் என்ன பண்றோம்? ஊழியம் செய்கிறோம். அவர் தான் நமக்கு தலையாய் இருக்கிறார். நாம் எல்லாம் யாருங்க? அவருடைய அவயங்கள். இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா ஒரு வேலை. அது அவர்களுடைய கிருபைகளின்படியும் திராணிக்கேற்றவாறும் தேவன் என்ன பண்றாரு? அதை அவர் தருகிறார், அவர் சித்தத்தின்படி தருகிறார். அப்போ அப்படி இருக்கும்போது
நம்ம எல்லாரும் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நல்ல மெய்ப்பனு கீழே ஊழியம் செய்கிறோம். அப்ப நம்மலாம் யாரு? ஆடுகள், அவருடைய ஆடுகள். அப்போ எந்த ஆடுகள் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதோ, ஹல்லேலூயா, எந்த ஆடுகள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதோ அந்த ஆடுகளுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அந்த ஆடுகள் கெட்டு போவதில்லை, அதை யாராலையும் பறிக்க முடியாது. ஏன்னு சொன்னா அந்த அப்படிப்பட்ட ஆடுகளுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? பிதா யார என்னெல்லாம் தர சித்தமாக இருக்கிறாரோ அதெல்லாம் தராரு. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகள் என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரே என்ன பண்றாரு? இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல நல்லா கவனிக்கணும். அவர்தான் ஜீவனை கொடுத்தார், அவர்தான் மரித்தார், அவர்தான் எல்லாம். அப்போ அவரே என்ன பண்றார் பாருங்க, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவர் யாரை மேன்மை பாராட்டுறாரு? பிதாவை மேன்மை பாராட்டுகிறார். நல்ல கவனிங்க. அவர் இந்த பூமியில வாழ்ந்து ஊழியம் செய்த நாட்கள் எல்லாம் அவர் பிதாவையே மேன்மை பாராட்டினார். பிதா சொல்வதை தான் செய்தார். பிதாவை தான் எப்பவுமே சொல்வார். அவரை பற்றி அவர் சொல்லிக்கவே மாட்டார். அப்ப நல்லா கவனிக்கணும். நம்மளும் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்றோம் சொன்னா ஒருபோதும் நம்மை மேன்மை பாராட்டி கொள்வதற்கு நமக்கு அதிகாரமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பொழுதும் நாம் யாரை தான் மகிமைப்படுத்தணும், யாரை தான் மேன்மை பாராட்டணும்? அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே மகிமைப்படுத்தி, அவரை மட்டுமே மேன்மை பாராட்டி, அவர் சொல்லுகிற காரியங்கள், அவர் செய்கிற செயல்கள், அவர் சொல்லுகிற வேத வாக்கியங்களை மட்டுமே நம் நாவில் வர வேண்டும். இதுல நம்மளை பத்தி சொல்றதுக்கு நமக்கு என்ன இல்லைங்க? எந்த அதிகாரமும் இல்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மளை நாமே மேன்மை பாராட்டி கொள்வோம் என்று சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும், அது பிதா ஒருபோதும் அந்த மாதிரி செய்ய மாட்டார். இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு பாத்திரத்தை பயன்படுத்தவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு பாத்திரத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ண மாட்டாருங்க? பயன்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. எப்பவுமே அவரையே மேன்மை பாராட்டி, அவரே நம்ம மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது அப்படிப்பட்ட பாத்திரத்தை தான் தேவன் பயன்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இந்த ஆயத்தெல்லாம் நமக்குள்ள இருக்கணும். சுவிசேஷம் சொல்றது பெருசு இல்லைங்க. நானும் சுவிசேஷத்தை சொல்றேன்ட்டு போய் நமக்கு தெரிஞ்ச வசனங்களை சொல்லிட்டு வர்றது பெருசு இல்லை. நம்ம சுவிசேஷத்தை சொல்வதற்கு முன்பாக ஆயத்தம் என்னும் பாதரட்சையை என்ன பண்ணணும்? நம்ம தொடுத்தி கொள்ள வேண்டும். இதெல்லாம் தான் ஆயத்தம். இந்த ஆயத்தம் இல்லைன்னு சொன்னா நம்ம போய் சுவிசேஷம் சொல்றதுக்கு இன்னும் என்ன ஆகல? ஆயத்தம் ஆகலன்னு அர்த்தம். எந்த ஒரு ஊழியத்தை செய்வதற்கும் சரி இந்த ஆயத்தங்கள் மிக மிக அவசியம். அது எந்த ஊழியம் செஞ்சாலும் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், சபை மேய்ப்பர்கள், போதகர், டீச்சிங், எந்த ஆண்டவர் எந்த ஊழியக்காரனாய் அழைத்தாலும், சின்ன சின்ன ஊழியம் செய்தாலும் நமக்குள் இப்படிப்பட்ட ஆயத்தங்கள் நாம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு ஊழியத்தை போய் அப்படியே சும்மா செய்யக்கூடாது. ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோம்? இந்த ஆயத்தங்களை நம்மை நாமே செய்து கொண்டு நாம சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். செல்ஃப் எக்ஸாமினேஷன். நாம சரியா இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றபடி இருக்கிறோமா? நம்ம தேவனையே மேன்மை பாராட்டுகிறோமா? நமக்குள்ள மாம்ச கிரியைகள் எல்லாம் நம்ம இயேசுவுக்கு முன்பாக நம்ம மாம்ச கிரியைகளெல்லாம் அழிச்சு போட்டுருக்கன்னு சொல்லி நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டோமா? நம்ம சிந்தைய பிசாசானவனால் கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு காத்து கொண்டு இருக்கிறோமா?
நம்மளுடைய எண்ணங்கள், யோசனைகள், நாவில் வருகிற எல்லா வார்த்தைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலியமாய் தான் வெளிப்படுதா, இல்லை பிசாசு நம்மளை பயன்படுத்துகிறானா என்பதை நம்ம என்ன பண்ணணுமா, சுய பரிசோதனை செய்து கொண்டுதான் அவருடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அதுதான் மெய்யான சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் அப்படி நம்ம ஆயத்தமாயி நம்ம சுவிசேஷத்தை சொன்னாதான் தேவன் அந்த இடத்துல வல்லமையாய் கிரியை செய்வார். தேவன் நம்மை பயன்படுத்துவார். நம்ம சுயத்துல போய் எதையும் நம்ம செய்யாம நம்ம போய் நின்று நம்ம பாட்டுக்கு சுவிசேஷம் சொல்றோன்னு போய் சொல்ல ஆரம்பிச்சோம்னா அந்த இடத்துல நம்ம தேவனுடைய மகிமையை காணவே முடியாது. தேவன் நம்மை பயன்படுத்த மாட்டார். அந்த இடத்துல தேவனுடைய கிரியை ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க எவ்வளவு முக்கியமான விஷயத்த ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். உண்மையாவே அநேக தரங்கள் இந்த சுவிசேஷம், சமாதானத்தின் சுவிசேஷம் சொல்லணும்னா நமக்கு என்ன பண்ணோம், இந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சை தொடுத்து கொள்ளுங்கள்ன்ற வசனத்தை படிச்சிருக்கிறோம். ஆனா இவ்வளோ ஆயத்தமா அப்படிங்கிறது எனக்கும் இப்பதான் தெரியுதுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. எவ்வளோ அழகா ஆண்டவர் பேசுறாரு பாத்தீங்களா? ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணது என்னமோ நேற்றைய தினத்தோட கண்டினியூஷன். நேற்று சொன்னல, கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம நாளைய தினம் டீட்டெயில்டாக பார்ப்போம்னு சொன்னேன். ஆனால் நான் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன். ஆனால் தேவன் இன்றைக்கு அவர் ஆயத்தம் என்னும் பாதரட்சையின் பேசிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை குறித்து தான் தேவன் பேச சித்தமாய் இருக்கிறார். ஆகையால் அதை தான் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே நம்ம செஞ்சிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த சுவிசேஷத்தை நம்ம போய் சொல்லணும். ஹல்லேலூயா. அடுத்து 1 யோவான் 5:13. 1 யோவான் 5:13 வாசிங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். அப்போ நம்ம போய் சொல்லணும். என்ன சொல்லணும்? சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க? நித்திய ஜீவன். இதை தான் சொல்லணும். ஆனா அதை விட்டுட்டு நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கஷ்டமா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு உங்க வேலையை ஆசீர்வதிப்பார், அதெல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து பேசுவதற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. அதற்காக வேற ஒருத்தன் இருக்கிறான். நம்ம எதை குறித்து பேச வேண்டும்? நித்திய ஜீவனை குறித்து பேச வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளுடைய வேலை என்ன? நம்மளுடைய சுவிசேஷம் எப்படிப்பட்ட சுவிசேஷமா இருக்கணும்? நித்திய ஜீவனை குறித்து பிரசங்கிக்கிற சுவிசேஷமா இருக்க வேண்டும். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னா நம்ம உடனே சரி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், நான் நல்லா ஜெபிக்கிறேன், நீங்கள் வீடு வாங்கிடுவீங்க, கார் வாங்கிடுவீங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்ன இந்த கஷ்டமா, பண தேவையா, தேவன் சந்திப்பார். இதுவல்ல சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது என்ன? உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறிய வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் மெய்யான சுவிசேஷம். ஹல்லேலூயா. தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கும்படியாக. ஹல்லேலூயா. நீங்க யார் மேல விசுவாசிக்கணும்? தேவகுமாரனுடைய நாமத்தை விசுவாசிக்கணும். பாருங்க, உங்களுடைய விசுவாசம் யார் மேல இருக்கக்கூடாது? இந்த உலகத்துக்கு மேல இருக்கக்கூடாது. உங்க பந்தங்கள், உங்க சொந்தங்கள், உங்க உறவுகள் மேல வைக்காதீங்க, மனுஷர் மேல வைக்காதீங்க. உங்கள் விசுவாசம் தேவகுமாரன் மேல் இருக்கட்டும். இதுதாங்க சுவிசேஷம். தேவகுமாருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுறேன் அப்படின்னு பாருங்க. யோவான் என்ன பண்றாரு?
நமக்கு சொல்லி கொடுக்கிறார். யோவான் மூலியமா ஆவியானவர் எழுதுறார். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இப்படிதான் சுவிசேஷம் பிரசங்கிக்கணும். யோவான் வந்து தேவனுடைய சீஷனாய் இருந்தவர். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நாமும் எப்படி பிரசங்கிக்க வேண்டும், எந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆனா இதை விட்டுட்டு இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை குறித்தும் இந்த உலகத்தின் காரியங்களை குறித்தும் நாம் சுவிசேஷம் என்ற பெயரிலே இதை நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்போமானால் ஜாக்கிரதை, அவை தேவனால் உண்டானதல்ல. அது 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 யாரால் உண்டாகிறது? பிசாசினால் உண்டாகிறது. அப்போ நல்ல வித்தியாசத்தை நம்ம உணர முடியும்படியாக சொல்லி கொடுக்குறாருல, எவ்வளோ அழகா பார்த்தீங்களா? அப்போ ஒரு சுவிசேஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பிரசங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்த பிரசங்கம் தேவனிடத்திலிருந்து வருகிறது, எந்த பிரசங்கம் மனுஷன் சுயத்திலே பிசாசினால் ஏவப்பட்டு பேசுகிறான் என்பதை நன்கு பகுத்தறியும்படியாக நாம் அப்படி இராதபடிக்கு உண்மையும் உத்தமுமாய் தேவனுக்காக தேவனுடைய சுவிசேஷத்தை, சமாதானத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தொடுத்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. வித்தியாசத்தை காண்பித்து அப்படி இருக்கக்கூடாது நீங்க. அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? நீங்க எனக்காக ஆயத்தப்பட்டு என்னுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தப்பான வழியில போய் யாரையும் நம்ம நடத்திடக்கூடாதுங்க. ஏன் இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாருன்னா, நம்ம போய் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணணும்னு இல்லை, போய் ஒரு சபையில போய் ஊழியம் தான் செய்யணும்னு இல்லை. உங்க அக்கம் பக்கம் வீட்டாருக்கு நீங்க ஒரு சத்தியத்தை சொல்லணும்னா கூட முதல்ல இந்த காரியங்களெல்லாம் நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். அல்லேலூயா. உங்க உறவினர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க சொந்தக்காருக்கு நீங்க சத்தியம் சொல்லணும்னா கூட முதல்ல இந்த ஆயத்தத்தை நம்ம செய்து கொள்ளணும். எத்தனை ஆயத்தத்தை தேவன் சொல்லி கொடுத்திருக்கிறார் பாத்தீங்களா? இந்த ஆயத்தம்லாம் இல்லாம ஒருபோதும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நானும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லி நம்ம போகக்கூடாது. ஏன் தெரியுமா? இதுதான் என்னது? ஆயத்தம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சில ஜென்ரலான ஆயத்தம். அந்த காலத்துல ரோமன் சோல்ஜர்ஸ், இது வந்து ஹிஸ்டரி. ரோமன் சோல்ஜர்ஸ்னா ரோமாபுரி அப்படித்தானே? என்ன சொல்லுவாங்க? போர் வீரர்கள். அவங்க என்ன பண்ணாங்களாம், அவங்க சண்டை போடும்போது அவங்க காலில், இந்த யுத்தத்துக்கு முன்னாடி அவங்க காலில் அந்த பூட்ஸ் போடுவாங்களாம். அதான் அந்த காலில் போட்டு அவங்க போவாங்களாம். அவங்க ஏன் போட்டு போவாங்க அப்படின்னு சொன்னால், பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த போட்டால் எதிராளியானவன் அட்டாக் பண்ணும்போது அந்த காலில் அட்டாக் பண்ணாமல் அது பாதுகாக்குது. சாத்தான் வந்து காலை தான் எதிராளிகள் வந்து ஃபஸ்ட்டு யார் அட்டாக் பண்ணுவான்? காலை தான் அட்டாக் பண்ணுவானா. ஏன்னா அவங்க கால் உடஞ்சி கீழே விழுந்துட்டு அதோட என்ன பண்ண முடியாது, அவங்க எழுந்திருச்சு ஓட முடியாது. அதனால காலை வந்து அட்டாக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக, பாதுகாப்புக்காக போடுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்களாம், அந்த சண்டை செய்யும்போது அவங்க வந்து பல இடங்களிலே நிற்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, மேடு, பள்ளம், குழி, குண்டு, இப்படி எல்லாமே சமமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படினாலும் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல அவங்க நின்று சண்டை போடணும் அப்படின்னு சொன்னால், அந்த பூட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு இடத்துல அவங்க நின்னாங்கன்னா அது அப்படியே பதிஞ்சுக்குமா. அப்போ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கீழே விழ மாட்டாங்க. அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா, மூணாவது காரியம் பார்த்தீங்கன்னா, எதிராளிகள் என்ன பண்ணுவாங்களாம், நிறைய ட்ராப் வச்சுருப்பாங்களாம்.
ட்ராப்னா வலை 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 வச்சுருப்பாங்களாம். அந்த வலையில் தெரியாமல் காலை வச்சுட்டா தபால்னு அந்த குழிக்குள்ளே விழுந்துருவாங்களாம். அப்போ இந்த பூட்ஸ் வந்து என்ன பண்ணுமா, அவங்கள அந்த வலைக்கு சிக்கி விடாதபடிக்கு, அந்த வலைக்குள்ளே விழாத அந்த அந்த ட்ராப்பில் அவங்க மாட்டிக்கொள்ளாதபடிக்கு அவங்க கால் வைக்கும்போதே அது நல்லா கிளியராக தெரியுமா இந்த இடத்துல ட்ராப் இருக்குன்னு. அதனால அப்படி அவங்களை பாதுகாக்குமா. 3 விஷயங்கள். அப்போ இந்த அந்த காலத்துல அவங்க அதை போட்டு சண்டை போட்டாங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இதன் மூலியமா என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, நம்ம இந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சையை போடும்போது அங்க என்ன நடக்குது, எதிராளியானவன் நம்மளை கீழே விழாதபடிக்கு, அவன் நம்மை தாக்காதபடிக்கு நம்ம எப்பொழுதும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வந்து தாக்குறான்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த காலில் தேவன் கொடுத்த இந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நம்ம அதாவது இது வந்து ஒரு மெட்டஃபர் மாதிரி தான். இது வந்து உண்மையாக போடுறதல்ல. அப்படி நம்ம அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோன்னா, எதிராளியானவன் எப்படி வந்து தாக்குறான் அதான் சொல்லி கொடுத்தாரு. சிந்தையை தாக்குறான், அப்புறம் அது என்னமா மாறுது, அதுக்கப்புறம் அது நாவிலிருந்து வருது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன செய்ய முடியும், தப்பித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இதுதான் ஆயத்தம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் வந்து எல்லாம் நிறைய மேடு பள்ளம்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அப்போ பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளும் பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து போகிற பாதை சமமான பாதையாக இருக்காது. நம்ம கரடு முரடான பாதையில் கடந்து போக நேரிடும். நம்ம குண்டு குழிக்குள்ளே நடந்து போக நேரிடும். பலவிதமான பாதைகளை நம்ம கடக்க நேரிடும். அந்த பாதைகளிலே நாம் கடந்து செல்லும் பொழுது இந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சையை நாம் தொடுத்து கொள்ளாவிட்டால் எதிராளியானவன் ஈஸியா வந்து நம்மளை அட்டாக் பண்ணிடுவான். அல்லேலூயா. எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், கிறிஸ்துவுக்காய் நான் சகிப்பேன், நான் கிறிஸ்துவுக்காய் வாழுவேன் என்று சொல்லி நம் சிந்தையை எப்பொழுதும் ஆயத்தப்படுத்தி கொண்டால் ஒழிய நாம் கிறிஸ்துவுக்காய் நிற்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமே கிறிஸ்துவுக்காய் நிற்க முடியாத பட்சத்தில் நம்ம எங்க போய் சுவிசேஷத்தை சொல்வோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி போய் சொல்ல முடியும்? முதல்ல நம்ம ஆயத்தமாகணும்ல. நம்மளுடைய வாழ்க்கையிலே வருகிற எல்லாம் போராட்டங்கள், எல்லாம் பிரச்சனைகள், வியாதியின் உபத்திரவங்கள், தோல்விகள், அவமானங்கள், நிந்தைகள், இதெல்லாம் நம்ம தாண்டி ஜெயித்து வர தேவன் நமக்கு உதவி பாராட்டும் பொழுது நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எதிராளியானவன் நம்மை தாக்காதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாய் இருக்கும் பொழுது அதை நாம் கற்றுக்கொண்டு பிறருக்கும் அதை நாம் சொல்ல முடியும். இந்த ஆயத்தம். அல்லேலூயா. 3வது ஆயத்தம் என்ன தெரியுங்களா? அவன் ரொம்ப தந்திரசாலி. வலைகளை, மாயமான வலைகளை விரிப்பான். அல்லேலூயா. உலகம் என்னும் மாயமான வலை. அல்லேலூயா. இந்த உலகம் என்னும் மாயமான வலையிலே நாம் சிக்கி விழாதபடிக்கு, இந்த உலகம் என்னும் மாயமான வலையிலே நாம் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு என்ன பண்ணணுமா? ஆயத்தத்தோடு அந்த பாதரட்சை, ஆயத்தம் என்னும் பாதரட்சையை தொடுத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பதான் எதிராளிகிட்ட இருந்து தப்பிக்க முடியுங்க. இப்ப புரியுதா ஆயத்தம் என்னும் பாதரட்சைனா என்னதுன்னு? அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ ரகசியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பார்த்தீங்களா? அல்லேலூயா. இது யாருக்கு பிரயோஜனமா இருக்குதோ இல்லையோ, எனக்கு இது மிகவும் பிரயோஜனமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு தேவன் நமக்கு அருமையாய் சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சையை நாம் ஒவ்வொருவரும் தொடுத்து கொள்ள வேண்டும். எதுக்கு தொடுத்து கொள்ளணும்? பிசாசானவனிடத்திலிருந்து தப்பிக்கும்படியாக. அவன்கிட்ட இருந்து தப்பிச்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம ஜெயிச்சாதான் சுவிசேஷம், சமாதானத்தின் சுவிசேஷத்தை பிறருக்கு நம்ம என்ன செய்ய முடியுங்க? அறிவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகா பேசிட்டார் பாத்தீங்களா? இன்றைய தினம்
தேவன் நம்மோடு பேசின இந்த ரகசியங்களை நாம் ஒவ்வொருவரும் அப்படியே கடைபிடிப்போமானால், அதை ஒவ்வொருவரும் நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நடப்போமானால், எதிராளியான பிசாசினிடத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த ஆயத்தத்தை அநேகர் செய்ய மாட்டாங்களே என்று கர்த்தர் வருத்தப்படுகிறார். தேவன் துக்கப்படுகிறார். இந்த ஆயத்தம் இல்லாமல் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, சமாதானத்தின் சுவிசேஷத்தை சொல்ல யாரெல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ அவர்களை பிசாசானவன் தாக்கி அவர்கள் விழுந்து விடுகிறார்கள் என்பதை குறித்து தேவன் துக்கப்படுகிறார். அப்படி நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த சமாதானம் என்னும் பாதரட்சை நாம் ஒவ்வொருவரும் தொடுத்து கொண்ட பிறகுதான், ஆயத்தம் என்னும் பாதரட்சையை ஒவ்வொருவரும் தொடுத்து கொண்ட பிறகுதான் இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக புறப்பட்டு செல்ல முடியும். இல்லாமல் நாமே ஜெயிக்காதபடி நாமே தோற்று போவோமானால் நாம் எப்படி மற்றவர்களுக்கு இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும்? முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஜெயம் பெறும்படியாக, அடுத்துதான் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக தேவன் நம்மை ஆயத்தப்பட சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நாம் எல்லாரும் உணர்ந்தவர்களாய் ஒப்பு கொடுத்து தேவனுடைய பாதத்திலே நம்மளை தாழ்த்தி தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. சூத்திரம் ஆண்டவரே, சூத்திரம் ஆண்டவரே, சூத்திரம் ஆண்டவரே, அப்பா.